ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான தி கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ஸில் இப்போ நீங்கள் பார்க்குற விஷயம் நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சாலோ ஒரு 2 எபிசோடு தள்ளி போனதுக்கப்புறமா தான் இதுக்காக தான் இதை காட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையுமே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 1 எபிசோட் 8. இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிரேக் மித்தாலஜி கதை ஒன்று பார்க்க ஆரம்பிச்சிருவோம். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் அதை ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு அப்பாவையும் பையனையும் ஒரு மன்னர் வந்துட்டு ஜெயிலில் அடைச்சு போட்டுருவாரு. அது ஒரு ஓப்பன் ஜெயில். அதோட சுவர் வந்துட்டு ரொம்பவும் ஹைட்டா இருக்கும். தன்னோட பையனை மட்டுமாச்சும் அங்கிருந்து தப்பிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அப்பா வந்துட்டு கீழே கிடக்கிற பறவைகளோட இறக எடுத்து மெழுக வச்சு ஒட்டி அவனுக்கு ஒரு விங்ஸை செஞ்சு கொடுப்பாரு. மகனே, நீ சூரியன் பக்கத்துல மட்டும் போகாத அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. இந்த டிராமா இப்போ ஒரு தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. அதை அந்த டீச்சர் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை அவங்க கூப்பிட்டு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் நம்ம ஸ்கூலுக்கு கால் பண்ணி அயன கோஜியை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொன்னாரு. நான் அவர் பேரை சொல்ல விரும்பல அப்படின்னு அந்த டீச்சர் சொல்றாங்க. நம்ம ஊர்ல ஹனுமான் வந்துட்டு எப்படி சூரியனே முழுங்கினாரோ அதே மாதிரி அந்த அப்பாவோட பேச்சையும் மீறி அந்த பையன் வந்துட்டு நான் அந்த சூரியனையே போய் தொட போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஹைட்டா பறக்குறான். நான் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் உங்களால் என்ன அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்ப முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனால் நீ பிரச்சனை பண்ற அப்படின்னு நான் நினைச்சோம்னா உன்னை இந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்ப முடியும் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்றாங்க. என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்லை நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நீ ஒன்று கிளாஸ் ஏக்கு போக ட்ரை பண்ணு, அப்படி இல்லைன்னா அந்த ஸ்கூலை விட்டு வெளியே போயிருவேன் அப்படின்னு அவங்க சொல்லவும், நான் ஒன்று அந்த கதையில வர பையன் மாதிரி சூரியனை பிடிக்க ஆசைப்படல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க அப்பா அந்த இறகு ஃபுல்லா மெழுக வச்சு தான் ஒட்டியிருப்பாரு. அவங்க பேச்ச மீறியும் சூரியனுக்கு பக்கத்துல அவன் பறந்ததுனால அந்த மெழுகு ஃபுல்லா உருக்கி அவனோட ரெக்க பிஞ்சு கீழே விழுந்து இறந்து போயிட்டான். என்னோட பேச்சு கேட்கலன்னா நீ உன்னோட ஃப்ரீடமை இழக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லவோ, நீ எல்லாம் ஒரு டீச்சரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீயே சீக்கிரமா ஒரு முடிவெடு, கிளாஸ் ஏக்கு போறியா இல்ல ஸ்கூலை விட்டு வெளியே போறியா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. நீ இதுக்காக வருத்தப்படுவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் ஆல்ரெடி நிறைய விஷயங்களுக்கு வருத்தப்பட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்றாங்க. என்னோட ஃப்ரீடமை இழந்து நான் என்னோட ஃப்ரீடமை காப்பாத்தணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த மாதிரி ஒரு ட்ரிப்க்கு அவங்க கூட்டிட்டு வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, செம ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஈகே சொல்றான். காரணமே இல்லாம திடீர்னு நமக்கு இப்படி ஒரு வெக்கேஷனை கூட்டிட்டு வந்தது நல்லா தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. ஆக்சுவலி அது ரொம்பவும் லக்ஸரியஸான ஒரு கப்பல். அந்த இடத்துல என்ஜாய் பண்றதுக்கு நிறைய லக்ஸரியான விஷயங்கள் இருக்கு. நான் பிரைவேட்டா வந்திருந்தா ஒரு டிக்கெட்டுக்கு பல கோடி செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அங்க இருக்கிற எல்லா விஷயங்களும் ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஈகே வந்துட்டு நான் இதுக்கு மேலேயே பொறுமையா இருக்க முடியாது, கொஷேடா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். ஜப்பான்லாம் வந்துட்டு ரொம்பவும் க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா லவ்வர்ஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் நேமை வச்சு கூப்பிடுவாங்க. இவன் ப்ரப்போஸ் தான் பண்ண போறான் அப்படின்னு பார்த்தா, குஷேடா நான் இனிமே உன்னோட ஃபர்ஸ்ட் நேமை சொல்லி உன்னை கீக்கியோன்னு கூப்பிடுவா அப்படின்னு அவன் கேட்கவும், சரி இவன் நம்ம ஃப்ரெண்டு தானே அதில் ஒன்றும் தப்பு இல்லையன்னு சொல்லிட்டு அவள் ஓகே சொல்றா. பதிலுக்கு நானும் உன்னை ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிடுவேன் அவள் சொல்லவோ, உடனே அவன் சந்தோஷத்தில் கத்துறான். ஆனால் ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி தானே கூப்பிட்டான், இதில் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கவும், அயன கோஜி ஹோரகிட்டாவோட ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் நேமை கேட்கவும், சூசனே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சூசனேவா, இது நல்ல பேர் தான், சூசனே குட் மார்னிங், சூசனே எப்படி இருக்க. அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்டை ஐரிஸ் பிராக்டிஸ் பண்ணுவோம், இவனுக்குலாம் கிறுக்கு பிடிச்சிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இன்னொருத்த கண்ணாடியை பார்த்து தன்னைத்தானே ஆம்பளை அழகன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். அம்மா இதெல்லாம் உண்மையிலேயே ஃப்ரீ தானே, ஒருவேளை லேட்டா நம்ம ரூம்க்கு எதுவோ பில் அனுப்பிடுவாங்களோ, பேசாம நம்ம இங்கிருந்து கிளம்பிடுவோமா அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் போடுறதுக்குள்ளேயே, வெல்கம் டு அவர் ஹோட்டல் சார் அப்படின்னு சொல்லி அவங்க வெல்கம் பண்ணவும், வேற வழி இல்லாம உட்காந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு, ஹே சர்வர் கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கொஞ்சம் கூட மேனஸே தெரில, உங்களே மாதிரி ஆளுங்களெல்லாம் யார்டா உள்ள விட்டது, நீங்களாம் ரோட்டு கடையில் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லவோ, சோடு டென்ஷன் ஆகிட்டு அவனை அடிக்க போறான். நம்ம வெக்கேஷன்ல இருந்தா கூட நம்ம ஸ்கூல் நம்மளை கண்காணிச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம கிளாஸ் ஏவோட ரெபுடேஷனை கெடுக்காத அப்படின்னு அந்த கிளாஸ் ஏவோட லீடர் சொல்லவும், சாரி சார் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், நீ கிளாஸ் டி சோடோ தானே அப்படின்னு நம்ம கேட்கவும், அங்க இருக்கிற எல்லாருமே ஹே இவன் தான் அந்த பிரச்சனை பண்ற பையன் அப்படின்னு சொல்லி நம்ம சோடோவை பத்தி தப்பா பேசுறாங்க. திரும்பவும் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகணும்னு உனக்கு எதுவும் ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நம்ம பிரச்சனை பண்ண வேணாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஈகே அவன் அங்கேருந்து கூட்டிட்டு போறான். அந்த இடத்துல ஸ்பாவும் இருக்கு. ஸ்பா அப்படின்னா என்னது அப்படின்னா மசாஜ் பண்ற இடம். ஜாப்பனீஸ் கல்ச்சர்ல இதுவும் ரொம்பவும் ஃபேமஸான ஒன்று தான். ஈச்சினோ சேவும் அவள் கிளாஸ் ஃப்ரெண்டும் மசாஜ் அனுபவிச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அயனோ கோஜி மேல அந்த ஈச்சினோசோட ஃப்ரெண்டுக்கு கிரஷ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்படியே அவங்க 2 பேரும் லேடிஸ் விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரூம்ல படுத்து கிடந்து 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்கூலுக்கு ஒருத்தர் கால் பண்ணி அயனோ கோஜியை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் பேரை நான் சொல்ல விரும்பல அப்படின்னு அந்த டீச்சர் சொன்னது நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. பார்த்தா ஹிராட்டா அந்த இடத்துக்கு வந்து, ஐசாவா கூட நான் வெளியே போறேன், அவளோட மத்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் என் கூட தான் வராங்க, நீ ஏன் கூட வரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அவன் கேட்கறான். சாரி நான் வரல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையிலேயே இவன் அக்கறையில தான் கூப்பிடுறானா இல்ல வேற ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே, ஆக்சுவலி நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டோம்னா ஹோரகிட்டாவும் நம்ம கூட ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ தான் சோடோவை அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தினா, அவ கிளாஸ் டி கூட கம்பைன் ஆனா நமக்கு தான் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போதே அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஐசாவா கால் பண்றா. எனக்கு ஜி நான் இப்போ போயாகணும், ஒருவேளை நீ உன்னோட மனசை மாத்தினா எனக்கு கால் பண்ணு, நாங்க எங்க இருக்கோம்னு சொல்றேன் அப்படின்னு அவன் கிளம்புறான். சார் லாபியில ஈரத்தோட நடக்காதீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற வெயிட்டர் சொல்றான். நான் என் லைஃப்லயே குளிச்சதுக்கு அப்புறமா தவத்தி பழக்கமே இல்லை, நான் இதுல தான் அழகா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் காமெடி பண்றான். அவனும் நேரா இப்போ அந்த ஸ்பாக்கு வந்து மசாஜ் எடுத்துக்கிடுறான்.
ஹே ஹோரகிதா, எதுக்காக என்ன இங்கே வர சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்கவும், உண்மையிலேயே நம்மளை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இங்கே அனுப்பியிருப்பாங்கன்னு நம்புறியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. நம்ம ஏதோ ஒரு ஐலாண்டுக்கு தான் போகிறோம்னு நினைக்கிறேன், அதுவும் நம்ம ஸ்கூலோட ப்ராப்பர்ட்டி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஸ்கூல் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கு, நம்ம ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு அவ சொல்கிறா. அப்போ சி கிளாஸோட லீடர் அந்த இடத்துக்கு வந்து, ஹே சூசனே, அந்த டம்மி கேமராவை வச்சு என் ஆளுங்களை ஏமாத்திட்டல அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு தெரியல, என்னோட ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிடாத அப்படின்னு அவ சொல்லவும், ஒன்று மாதிரி பொண்ணுங்களை தான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயினை ஃபோட்டோ எடுத்துட்டு அவளை மிரட்டிட்டு அந்த இடத்துல இருந்து போகிறான். அப்போ அந்த லீடர் கூடவே இருக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு, நான் உன்னை ரொம்பவும் நம்பினேன், இப்படி ஏமாத்திட்டியே அப்படின்னு அவ சொல்லவோ, வேணா நீ நைட்டு ரூமுக்கு வா, இதை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு அவன் சொல்லவோ, அவள் அடிக்க போறா. உடனே அவன் கூட இருக்கிற பாடி கார்டு வந்து தடுக்கிறான். நீ ரொம்பவும் மோசமானவன், உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் நம்பியிருக்கவே கூடாது அப்படின்னு அவ சொல்லவோ, அந்த பாடி கார்டு அவளை பிடிச்சி அடிச்சு போடுதான். உடனே நம்ம ஹீரோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகவும், ஓ ஹெல்ப் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவள் அங்கேருந்து கிளம்புறா. இந்த பொண்ணு எப்பவும் அந்த லீடர் கூடவே தானே இருப்பா, இப்படி அந்த சி கிளாஸ் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வருத்தப்படுறா. கிளாஸியே லீடர் வந்துட்டு, நான் சொன்ன அந்த ஆளுங்களை பற்றி விசாரிச்சியா அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும், விசாரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஃபோனில் சொல்கிறா. ஆக்சுவலி கிளாஸ் ஏக்கு இந்த பொண்ணு தான் லீடர், அந்த மொட்டத்திலையும் வந்துட்டு இவளுக்கும் கீழே தான் வேலை பார்க்குறான். என் மனசில் இதுதான் இருக்குங்கிறத நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என் கூட டேட்டிங் சாக்குரா என்ன பண்ணுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஒன்றும் இல்லை, ஆமாம் நான் பேசின ஏதாச்சும் கேட்டுச்சான்னு கேட்கவும், இல்லை நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு இன்னும் தயக்கமாக இருக்குது, அதான் அப்படின்னு அவ சொல்லவும், நீ மற்றவங்க கிட்ட ஏதாச்சும் பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா தயங்காமல் என்கிட்ட பேசு, நான் கேட்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சா அவள் ஏதோ சொல்ல வரா. அதுக்குள்ளே குஷியோட அந்த இடத்துக்கு வரவும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவள் ஓடிடுதா. உங்களை கொஞ்ச நேரம் தனியாக விட்டுக்கணுமோ, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லி குஷியோட கேட்டுட்டு, அந்த ஸ்டார்ஸ் ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு கேட்குறா. இவா இப்படியே நடந்துட்டு இருக்கிறத பார்த்தா அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நடந்ததை நான் டோட்டலாக மறந்துடுவேன்னு நினைக்கிறேன். சரி நான் என் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என் கூட இருக்க மாட்டியா அப்படின்னு அவ கேட்கவும், எனக்கு ரூமுக்கு போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பவோ, ஒரு நிமிஷம் நில்லு, நீ என்ன வித்தியாசமாக தான் பார்க்குறல்ல அப்படின்னு அவ கேட்கவும், ஆமாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னை எல்லாரும் விட்டுட்டு போனப்போ நான் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன், அதனால தான் அட்லீஸ்ட் நீயாச்சும் என் கூட. இல்லை ஒன்றும் இல்லை, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கொஷைடா அங்கேருந்து கிளம்புறா. இப்போ அடுத்த நாள் காலையில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. நம்ம வர வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டோம், இந்த அழகான சீனரியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்ன நம்ம ஹீரோவை வெளியே போய் பார்த்தா அவங்க வர வேண்டிய ஐலாண்டுக்கு வந்துட்டாங்க. அந்த சீனரி ரொம்பவும் சூப்பராக இருக்கு. ஆமாம் ஹோரகிட்டா வெங்க அப்படின்னு சொல்லி கொஷைடா கேட்கவும், அவளை பற்றி உனக்கு தெரியாதா, அவள் படிப்புன்னு இப்போ ஒரு ரூமுக்குள்ளேயே தான் கிடக்குறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு கொஷைடா சொல்கிறா. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணுறாங்க. நீ என்ன உன்னோட ரூமில் தான் இருந்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமாம் புக் ரீட் பண்ணிட்டு இருந்தேன், வேற என்ன பண்ண போறா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேல் உங்களோட ஐடி கார்டுக்கு பதிலாக இந்த வாட்ச் தான் உங்கள் கையில் இருக்க போது, எந்த காரணத்தை கொண்டோ இதை நீங்கள் கழட்டக்கூடாது, இல்லைன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் திடீர்னு எதுக்காக நம்மளை ரொம்ப அலர்ட்டாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறா. ஸ்டூடெண்ட்ஸ் நான் தான் கிளாஸ் ஏவோட டீச்சர், வருத்தம் என்னன்னா உங்கள ஒருத்தர் மட்டும் உடம்பு சரியில்லாமல் இதில் கலந்துக்கிடல. இது இந்த வருஷத்துக்கான உங்களுக்கான ஒரு புது ஸ்பெஷல் எக்ஸாம். இந்த எக்ஸாம் கரெக்டாக ஒரு வாரத்துக்கு நடக்கும். உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த ஐலாண்டுக்குள்ளே நீங்கள் எல்லாருமே குரூப்பாக வாழ போகிறீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே உங்களோட ஓன் பில்டிங்கில் தான் செயல்பட ஆரம்பிக்கணும். உங்களோட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட்ஸில் சில சீன்ஸை உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க, அதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு நினச்சி நீங்கள் கண்டுக்கிடாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் போக போக இருக்கிற எபிசோட பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா, ஏங்கப்பா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த எபிசோட்லேயே கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஆச்சரியப்படுவீங்க. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் தான் இன்னும் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.